சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 16/11/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஆன்மீக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இந்த கலையின் மூலம் நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து சாந்தி தாமத்திற்கு செல்கின்றீர்கள். கேள்வி: விஞ்ஞான கர்வத்திற்கும் அமைதியின் கர்வத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு பக்கம் சயின்ஸ், இன்னொரு பக்கம் சைலன்ஸ். இதனுடைய வித்தியாசம் என்ன? பதில்: விஞ்ஞான கர்வம் உடையவர்கள் சந்திர நட்சத்திர மண்டலம் செல்வதற்கு எவ்வளவு செலவு செய்கின்றார்கள்? சரீர அபாயத்தை உருவாக்கி கொள்கின்றார்கள். ராக்கெட்டு எங்கும் நின்றுவிடக்கூடாது என்கின்ற பயம் அவர்களிடத்தில் இருக்கும். அமைதியின் கர்வமுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த செலவும் இன்றி, ஒரு பைசா செலவு இல்லாம சூரிய சந்திர மண்டலங்களை எண்ணங்களின் மூலமாக கடந்து மூல வதனத்திற்கு சென்று விடுகின்றீர்கள். உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏனென்றால் உண்மையிலேயே நாம கடைசியில இந்த சரீரத்தை இங்கேயே விட்டு செல்ல போகின்றோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். விஞ்ஞானிகள் சந்திர மண்டலம் செல்வதற்கு முயன்று கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை குழந்தைகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் சந்திர மண்டலம் வரைதான் செல்வதற்கான முயற்சி செய்கின்றார்கள். எவ்வளவு செலவு செய்கின்றார்கள்? மேலே செல்வதில் அதிகமாக பயப்படுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் எங்கு வசிக்கக்கூடியவர்கள்? அவர்கள் சந்திர மண்டலத்திற்கு செல்கின்றனர். நீங்கள் சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து செல்கின்றீர்கள். மூலவதனத்திற்கு செல்கின்றீர்கள். அவர்கள் மேலே செல்வதனால் அவர்களுக்கு அதிக பணம் கிடைக்கின்றது. மேலே சுற்றி வந்தால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான பரிசுகள் சயின்டிஸ்டுக்கு கிடைக்கின்றன. சரீர ஆபத்துகளை சிலர் உருவாக்கி கொள்கின்றார்கள். அது விஞ்ஞான கர்வமாகும். உங்களிடம் அமைதியின் கர்வம் இருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் நமது சாந்தி தாமம் பிரம்மாண்டத்திற்கு செல்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாதான் அனைத்தும் செய்கின்றது. அவர்களது ஆத்மாவும் சரீரத்தின் கூடவே மேலே செல்கின்றது. இது மிகவும் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கின்றது. பயப்படவும் செய்கின்றார்கள். மேலே இருந்து கீழே விழுந்தால் உயிர் பிரிந்துவிடும். இவை அனைத்தும் உலகிய கலைகளாகும். உங்களுக்கு தந்தை ஆன்மீக கலையை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பரிசு கிடைக்கின்றது. வரிசை கிரமமான முயற்சியின்படி 21 பிறவிகளுக்கான பரிசு கிடைக்கின்றது. இன்றைய நாட்களில் அரசாங்கம் லாட்டரியையும் வெளியிடுகின்றது அல்லவா?
இந்த பரிசை தந்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். மேலும் எதை கற்றுக் கொடுக்கின்றார்? உங்களை ஒரேடியாக மேலே, அதாவது நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். நமது வீடு எங்கே இருக்கின்றது? மேலும் எந்த ராஜ்யத்தை இழந்தோமோ அது எங்கு இருக்கின்றது என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு வருகின்றது. ராவணன் நம்முடைய ராஜ்யத்தை அபகரித்து விட்டான். இப்பொழுது நாம் மீண்டும் நமது சொந்த வீட்டிற்கு செல்கின்றோம், பரந்தாமத்திற்கு, மற்றும் நம்முடைய ராஜ்யத்தை அடைகின்றோம். முக்தி தாமம் நமது வீடாகும் என்பது யாருக்குமே தெரியாத. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தந்தை எங்கிருந்து வந்திருக்கின்றார்? பாருங்கள், எவ்வளவு தொலைவிலிருந்து வந்திருக்கின்றார். எங்கிருந்து? பரந்தாமத்திலிருந்து பரமாத்மா பூலோகத்திற்கு அவதரித்து இருக்கின்றார். ஆத்மாவும் ராக்கெட் போன்றதுதான். ராக்கெட் மூலமா சேட்டலைட்லாம் அனுப்புறாங்கல்ல, ஏன்னா இங்க ஆத்மாவே ராக்கெட்டாவும் வேலை செய்யுது. மேலே சென்று சந்திரனில் என்ன இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக ராக்கெட்ல சேட்டலைட் வச்சு அனுப்புறாங்க. சில மனிதர்களே நிலாக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நம்மளுக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், அவங்க 2 பேரும் நிலா போய் முதல்ல கால் பதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நட்சத்திரத்துல என்ன இருக்கின்றது என்று அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இவைகள் இந்த மேடையின் விளக்குகள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். டிராமா ஸ்டேஜுக்கு ஃபோக்கஸ் லேம்ப் எது? நட்சத்திரங்களும் சந்திரனும். பகலுக்கு சூரியனும், இரவுக்கு சந்திரனும் நட்சத்திரங்களும் இந்த உலக நாடக மேடைக்கு ஃபோக்கஸ் லேம்பா இருக்கு. இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அருங்காட்சியகத்திலும் நீங்கள் மின் விளக்குகளால் சீரியல் லைட்டு அலங்கரிக்கின்றீர்கள் அல்லவா? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகமாகும். இது ரொம்ப பிரம்மாண்டமான உலக ஸ்டேஜ். இதுக்கு ஃபோக்கஸ் லேம்ப்லாம் கட்டுப்படி ஆகுமா? அதனால இயற்கையே சூரியனே பகல்ல ஃபோக்கஸ் லேம்ப் ஆகவும் முழு டிராமா ஸ்டேஜுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. இரவு நேரத்துல சந்திரனும் நட்சத்திரங்களும் சீரியல் லேம்ப் போல நட்சத்திரங்கள். அது இரவுக்கு ஃபோக்கஸ் லேம்பு சந்திரன். கொஞ்சம் டிம்மா இருக்கணும்ல, பிரைட்டா சன்ரேஸ் நைட்லயும் அப்படின்னா தூங்க முடியாத. அதனால இயற்கை எவ்வளோ அருமையா ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. பகலுக்கு அவ்வளோ பிரைட்டா இருக்கு வெளிச்சம், நைட்டுக்கு அவ்வளோ வெளிச்சம் தேவையில்லை. அதனால சந்திரனும் நட்சத்திரங்களும் இருக்கு. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகமாகும். இதற்கு இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவைகள் ஆகும். மனிதர்கள் சூரியனை, சந்திரனை தேவதைகள் என்று வணங்குகின்றார்கள். சூரிய தேவதா, சந்திர தேவதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே சூரியனும் சந்திரனும் தேவதைகள் அல்ல. தந்தை எவ்வாறு நம்மை மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இது ஞான சூரியன் சிவ தந்தை, ஞான சந்திரன் பிரம்மா பாபா, மற்றும் ஞான அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் யாரு? நாம எல்லாரும். நாம தான் நட்சத்திரங்கள். ஞானத்தின் மூலமாக தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நீங்கள் எவ்வளவு தொலை தூரத்திற்கு செல்கின்றீர்கள்? தந்தைதான் வீட்டிற்கு செல்வதற்கான வழியை கூறியிருக்கின்றார். தந்தையே அழைத்து செல்லாமல் யாரும் தனது வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாத.
தந்தை எப்பொழுது வந்து தனது அறிமுகம் கொடுக்கின்றாரோ அப்பொழுதுதான் நீங்கள் அறிகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகும் பொழுதுதான் தனது வீட்டிற்கு செல்ல முடியும் என்பதையும் புரிந்திருக்கின்றீர்கள். பிறகு யோக பலத்தின் மூலமாகவோ அல்லது தண்டனையின் மூலமாகவோ தூய்மையாக ஆக வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பாவனமாக தூய்மையாக ஆவீர்கள் என்று சிவ தந்தையே புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நினைவு செய்யவில்லை எனில் பதீதமாகவே இருந்து விடுவீர்கள். பிறகு அதிக தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். மேலும் பதவியும் குறைந்துவிடும். தந்தை சுயம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இப்படி இருப்பவர்கள்தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று புரிய வைக்கிறார். சிவபாபா தான் எப்படி இருந்தா வீட்டுக்கு போக முடியும், எல்லா விஷயத்தையும் உட்கார வைத்து புரிய வைக்கின்றார். பிரம்மாண்டம் என்றால் என்ன, சூக்ஷ்ம வதனம் என்றால் என்ன என்று எதுவுமே நம்மளுக்கு தெரியாத மாணவர்கள் முதலில் எதையும் அறியாமல் தான் இருப்பார்கள். எப்பொழுது படிக்க ஆரம்பித்து விடுகின்றார்களோ அப்பொழுது ஞானம் கிடைக்கின்றது. படிப்பிலும் சிலர் உயர்ந்ததாகவும் சிலர் சாதாரண படிப்பும் படிக்கின்றார்கள். IAS, ICS படிப்பு படித்திருந்தால் ஞானம் நிறைந்தவர் என்று கூறுகின்றார்கள். இப்போ இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி தான் IAS பாஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் IPS, அதுக்கும் அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் உதவிகரமாக இருக்குது. அப்புறம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து உயர்ந்த படிப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இதை விட உயர்ந்த படிப்பு IAS ஆஃபீஸர் ஆனால் கூட இந்த ஒரு கல்பத்தில், அதாவது இந்த பர்த்தில், நெக்ஸ்ட் பர்த்தில் திரும்பவும் LKGலேருந்து படிக்கணும். ஆனால் இந்த தேவதை ஆகக்கூடிய இந்த படிப்பு இருக்குல்ல, இந்த ஒரு பிறவியில் படித்தா போதும். அடுத்து 21 பர்த்துக்கு நம்ம புக்ஸ்லாம் கையில் எடுக்க வேணாம், முரளி படிக்க வேணாம், ஞானம் கேட்க வேணாம், யோகா கூட பண்ண வேணாம். எல்லாம் சேர்த்து புருஷார்த்தம் இந்த ஒரு பர்த்தில் பண்ணால் போதும். இதனுடைய பிராப்தம் வந்து 21 பிறவிகளுக்கு நமக்கு கூடவே வருகின்றது. அதனால தான் இந்த படிப்பு போல உயர்ந்த படிப்பு எதுவுமே கிடையாது. உலகத்திலே மிக சிறந்த தேவதையா ஆகக்கூடிய படிப்பு இந்த படிப்பு தான். ஸ்வயம் பகவான் வந்து பாடம் கற்பிக்கின்றார். இப்பொழுது நீங்களும் எவ்வளவு உயர்ந்த கல்வி கற்கின்றீர்கள். நீங்கள் தூய்மை ஆவதற்கான யுக்தியை தந்தை கூறுகின்றார். குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆகிவிடுவீர்கள். உண்மையிலேயே ஆத்மாக்களாகவே நீங்கள் தூய்மையாகத்தான் இருந்தீர்கள். மேலே தனது வீட்டில் இருந்தீர்கள். எப்பொழுது நீங்கள் சத்தியுகத்துல ஜீவன் முக்தியில் இருந்தீர்களோ அப்பொழுது மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தனர். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இரண்டையும் நாம் சிவாலயம் என்று கூற முடியும். முக்தியில சிவபாபாவும் இருக்கிறார். குழந்தைகளாகிய நாமும் இருக்கின்றோம் முக்தி தாமத்துல. இது உயர்ந்த ஆன்மீக படிப்பாகும். சந்திரனுக்கு சென்று நாம் வசிக்கலாம் என்று பல பேர் கூறுகின்றார்கள். எவ்வளவு தலையை உடைத்து கொள்கின்றார்கள். இப்போ ரீசெண்டா சில பேர் வந்து மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்துல பிளாட் வாங்கியிருக்காங்க, போய் செட்டில் ஆக போறாங்களாமா. 5 தத்துவங்கள் இல்லாட்டி உயிரினங்கள் வசிக்க முடியாது. 5 தத்துவங்களை இங்கிருந்து பூலோகத்திலேருந்து எடுத்துட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. அங்க பிளாட்லாம் வாங்கியிருக்காங்க, செட்டில் ஆக போறேன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? புத்திசாலித்தனம் காண்பிக்கின்றனர். கோடிக்கணக்கான மைல் தொலைவில் இந்த மாதிரி நிலாவுக்கு செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் போறாங்க.
ஆனால் அவர்களது ஆசை ஆசை நிறைவேறுவது கிடையாது. பிளாட் வாங்கி செட்டில் ஆக முடியாத, பிராக்டிக்கலா வாழ்வது கஷ்டம். பூலோகத்தை தவிர வேற எந்த கிரகத்திலும் மனிதர்களோ அல்லது மற்ற உயிரினங்களோ வாழ முடியாது. இது மட்டும்தான் டிராமா ஸ்டேஜ். உங்களது ஆசை நிறைவேறி விடுகின்றது. வேணா போய் காலை பதிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடணும். அங்கேயே வாழணும்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டங்க. அவர்களுடைய பொய்யான உலகிய கர்வம் அது. அது ஒரு கர்வம். உங்களுடையது ஆன்மீக கர்வம். அவர்கள் மாயையின் புத்திசாலித்தனத்தை எவ்வளவு காண்பிக்கிறாங்க பாருங்க. மனிதர்கள் இந்த மாதிரி நிலால போய் கால் பதிக்கிறாங்களா, அவ்வளோ கை தட்டுறாங்க, வாழ்த்துக்கள் கொடுக்கறாங்க, அவங்கள உலகமே போற்றுது. அதிகம் அடையவும் செய்கின்றார்கள். அவங்களுக்கு நிறைய ஸ்தூலமான பைசாவும் கிடைக்குது, பேரு புகழ் கிடைக்குது, பரிசுகள் கிடைக்கின்றன. அதிகபட்சம் அவங்களுக்கு அந்த காலத்திலேயே 5 கோடி 10 கோடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்ப? பிரம்மா பாபா சாக்காரத்துல இருக்கும் பொழுது. அதான் சொல்றாரு, இந்த செல்வம் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்ற ஞானம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கின்றது. இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கின்றது என்று நினையுங்கள். இன்று எப்படி இருக்கின்றோம், நாளை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்று நீங்கள் நரகவாசிகளாக இருக்கின்றீர்கள், நாளை ஸ்வர்கவாசிகளாக ஆவீர்கள். சொர்க்கத்துல அந்த 5 கோடி 10 கோடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பொன் விளையும் பூமியாக பாரத நாடு இருக்கும். வைரமும் வைடூரியமும் கற்கள் மாதிரி கொட்டி கிடக்கும். அதுதாங்க சொர்க்கம். இன்று நீங்கள் நரகவாசிகளாக இருக்கின்றீர்கள், நாளை சொர்க்கவாசிகளாக ஆகிவிடுவீர்கள். இதுக்கு அதிக நேரம் ஆகாது, ஒரு செகண்ட் தான் தெரியுமா பூமி ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு. பூமி எப்ப ஸ்ட்ரைட் ஆகுதோ அப்போ எல்லா சகல செல்வமும் பாரத நாட்டுல சேர்ந்துரும். ஒரு செகண்ட் விஷயம் இதெல்லாம். அது ரெடி பண்றதுக்கு ஒரு 100 வருஷமா கடவுள் போராடிட்டு இருக்கிறாரு, நம்மள செட் பண்றதுக்காக அங்க வர்றதுக்கு. அந்த பூமி ஒரு செகண்ட்ல சரியாயிடும், சொர்க்கமா மாறும். ஆக அவர்களுடையது உலகிய சக்தி. அது எவ்வளவு பண்ணும்? இறைவனோட சக்தி என்ன பண்ண போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்ட்டு. நீங்க சொர்க்கவாசியா அவசியம் ஆவீங்க. உங்களுடையது ஆன்மீக சக்தி ஆகும். ஸ்பிரிச்சுவல் பவர் தான் ஜெயிக்க போகுது. இதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள், வெளியில யாருக்குமே தெரியாத. இந்த உலகிய சக்தியின் மூலமாக எதுவரை செல்ல முடியும்? எவ்வளவு தூரம் போக முடியும்? சந்திரன் வரைக்கும் போறாங்க, இப்ப செவ்வாய் கிரகம் வரைக்கும் போறாங்க. சரி, நட்சத்திரம் வரைக்குமே போயிட்டாங்களே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்குள்ள யுத்தம் ஆரம்பமாகிவிடும். பிறகு அவை அனைத்தும் அழிந்து போய்விடும். அவர்களது கலை இங்கேயே அழிந்துவிடும். அது உலகிய உயர்ந்த கலையாகும். உங்களுடையது ஆன்மீக உயர்ந்த கலையாகும். அது உலகிய கலை, நம்மளுடையது ஆன்மீக கலை. நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்கின்றீர்கள். பூமி ஸ்ட்ரைட் ஆகும் பொழுது நாம எங்க போவோம்? நம்ம வீட்டுக்கு போவோம். இப்போ ஒரு பழைய வீடு இருக்கு, லேண்ட் அதே தான். அந்த லேண்ட்ல இருக்கிற பழைய வீட்டை இடிச்சு தள்ளிட்டு புது வீடு கட்ட போறாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் டெம்பரரியா என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு இடத்துல வாடகைக்கு போவாங்க. அப்பதான் இந்த வீட்டை இடிச்சு தள்ளிட்டு புது வீடு கட்ட முடியும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் இந்த உலகம் ரொம்ப பழசாயிடுச்சு. அது கடவுள் சரி பண்ண போறாரு. டெம்பரரியா நம்ம எல்லாரையுமே பரந்தாமத்தை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்குள்ளே பூலகம் ரெடி ஆகும். ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம கீழே வந்துருவோம் இங்க நடிக்கிறதுக்காக. ஆனா இது ஃபட்டாஃபட்னு வேலை நடக்கும்.
5 தத்துவங்கள் கோஆபரேஷன் கொடுக்கும் கடவுளுக்கு. ஒரு செகண்ட்ல பழைய பூமி வந்துடும், பொன் விளையும் பூமியா மாறும். பாரத நாடு தவிர மீதி எல்லாம் தண்ணியில முழுகிடும். மற்ற கான்டினென்ட்ஸ்லாம் பூமி ஸ்ட்ரைட்டா இருக்கும். எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து சொர்க்கத்தையே நம்ம கையில ஒப்படைச்சிட்டு சப் குச் கருக்கே அப்பனே ஆப்பு சிப்பாயா, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு சொர்க்கத்தையும் திறந்து கொடுத்துட்டு சொர்க்க வாசல் ஓபன் பண்ணிட்டு சிவனேன்னு மேல போய் உட்கார்ந்துருவாரு நெக்ஸ்ட் 2 யுகத்துக்கு. அதன் பெயரே இனிய வீடு ஆகும். அவர்கள் மிகவும் உயர்வாக செல்கின்றார்கள். மேலும் நீங்கள் தனது கணக்கை எடுங்கள். நீங்கள் எவ்வளவு தொலைவில் மேலே செல்கின்றோம் அப்படின்றது பாருங்க. நீங்க யாரு நீங்க? ஆத்மாக்கள் ஆகும். நான் எவ்வளவு தொலைவில் மேலே இருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்ப நட்சத்திரம்லாம் ஏன் குட்டி குட்டியா தெரியுது தெரியுமா? அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. நட்சத்திரம் ஒரு நட்சத்திரமும் சூரியனை விட பெருசு. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அது குட்டியா தெரியுது. ஸ்டார் மாதிரி சின்ன புள்ளியா நம்ம கண்ணுக்கு தெரியுது. உண்மையை சொல்ல போனா இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கும் அப்பாலதான் சூக்ஷ்ம உலகம் இருக்கு. சூக்ஷ்ம உலகத்திற்கும் தாண்டி மேலதான் மூல வதனம் இருக்கு. நம்ம வீடு அங்கதான் இருக்கு. அப்ப பரமாத்மா எவ்வளவு தூரத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு பாருங்க. மைல் கால்குலேட் பண்ண முடியுமா? ஏதாவது மெஷின் இருக்கா? பரந்தாமம் பூலோகத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது அவர்களிடத்துல கணக்கு இருக்கு. இவ்வளவு தொலைவிற்கு மேல சென்று திரும்பவும் வராங்க. அவங்களுக்கு தெரியும் நட்சத்திரம், அதாவது இந்த செவ்வாய் கிரகம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரியும், சூரியன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரியும், இந்த சந்திரன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சயின்டிஸ்டுக்கு தெரியும். ஆனா பரந்தாமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியாத. மிக எச்சரிக்கையாக இருக்கின்றனர். இந்த நிலாவுக்கு போறவங்களாம் கீழே இறங்குவோம், இதை செய்வோம், அதை செய்வோம் எனும் பொழுது மிகவும் பிரபலமாகி விடுகின்றார்கள். நிலாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள், பிறகு எப்படி வருகின்றீர்கள் என்பது யாருக்குமே தெரியாத. நிலாவுக்கு போனதே பெருசா பேசுறாங்களே, நீங்க நிலவையும் தாண்டி நட்சத்திர மண்டலங்களையும் தாண்டி உங்க வீட்டுக்கு போறீங்களே, யாருக்காவது தெரியுமா? உலகமே போக போகுது. உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கின்றது என்பதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பாபாவின் அதிசயம், கடவுளே ஒரு அதிசயம். இது உலகம், அவர் படைச்ச உலகம், படைக்க போற உலகம், அதை விட மிகப்பெரிய அதிசயம் ஆகும். இது யாருக்குமே தெரியாத. இப்ப கடவுள் வந்திருக்கிறாரு, சொர்க்கத்தை படைச்சிட்டு இருக்கிறாருன்ற யாருக்கா தெரியுமா? நம்ம அந்த பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாத. இது ஒன்றும் புதிய விஷயமும் இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் அவர்கள் இந்த பயிற்சியினை செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இந்த சிருஷ்டி என்ற நாடகத்தின் முதல், இடை, கடை, ஆயுள் போன்றவைகளை நன்றாக அறிவீர்கள். ஆக உங்களுக்குள்ள இந்த ஆன்மீக போதை இருக்கணும், குஷி இருக்கணும். பாபா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சயின்டிஸ்ட் இவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்களே, கடவுள் வந்து சயின்டிஸ்டுக்கெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட், புத்திசாலிக்கெல்லாம் பெரிய புத்திசாலி. அவர் என்ன பண்றாரு? சயின்ஸ் வந்து நிலா வரைக்கும் தான் போக முடியுது. சைலன்ஸ் பவரை யூஸ் பண்ணி பரந்தாமத்துக்கு வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போக போறாரு. இது மிக உயர்ந்த முயற்சியாகும். இந்த முயற்சியை மீண்டும் செய்வீர்கள் அடுத்த கல்பத்திலும். இந்த அனைத்து விஷயங்களையும் வேறு யாருமே அறிந்திருக்கவில்லை. தந்தை குப்தமாக மறைமுகமாக இருக்கின்றார். உங்களுக்கு தினமும் எவ்வளவு ஞானத்தை புரிய வைக்கின்றார், உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார்.
அவர்கள் வரையறைக்குட்பட்டுதான் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் எல்லையற்று செல்கின்றீர்கள். அவர்கள் சந்திர மண்டலம் வரைதான் செல்கின்றார்கள். அது பெரிய பெரிய விளக்குகள் ஆகும். சந்திர மண்டலம் பூமிக்கு நைட்டுக்கு ஃபோக்கஸ் லேம்ப். அது வேற எதுவுமே கிடையாதுங்க. சந்திரன்ல என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு அங்கிருந்து பார்த்தா பூமி சிறியதாக தென்படும். ஆக அவர்களுடைய உலகிய படிப்பு, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ சயின்ஸ், அது சிவபாபா இங்க உட்காந்துக்கிட்டே சொல்றாரு பாத்தீங்களா? உங்களுடைய படிப்புக்கும் சிவபாபா சொல்லித்தர படிப்புக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? உலகிய படிப்புக்கும் ஆன்மீக படிப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. உங்களது ஆத்மா எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா இது ராக்கெட் வந்து மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது. ஆனா இந்த சோலோட ஸ்பீடு தெரியுமா? கண்ணிமைக்கும் நேரத்துல எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. அது வந்து இந்த மாதிரி 500 கிலோமீட்டர்ஸ் வேகத்துல போயிட்டுலாம் இருக்காது. இங்க கிளம்பிச்சுன்னா அது எங்க போய் ரீச் ஆகணுமோ அங்க போய் சேர்ந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மின்னல் மாதிரி ஃபாஸ்டா போய் சேர்ந்துடும். ஆனா ராக்கெட்டை விட வேகமானது இந்த சோல். இப்ப பாரத நாட்டுல சரீரம் விடுறாங்க. அவங்களுக்கு கர்ம அனுசாரம் லண்டன்ல பிறக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்க சரீரம் விட்டா அடுத்த செகண்ட் அது லண்டன்ல இருக்கும். சரிங்களா? அந்த காரியம் பண்றாங்களே, காரியம் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கேருந்து கிளம்புது ஆத்மா அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த லண்டன்ல இருக்கிற யாரோ ஒரு அவங்களோட கர்ப்பத்துல போய் என்டர் ஆகும். அவங்களோட கர்ம கணக்கு எங்க செட்டில் ஆகணும்னு இருக்கும், அங்க போயிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கிளம்பும். ராக்கெட்டை விட ஃபாஸ்ட் ஆத்மா. பிறகு ஆத்மாக்கள் மேலதான் எல்லாமே இருக்காங்க. நடிக்கிறதுக்காக தான் பூலோகத்துக்கு வராங்க. வந்தவங்க பர்த் ரீபர்த்ல வந்துட்டே இருக்காங்க. வராதவங்க மேல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க. இறைவன் சுப்ரீம் சோல், உயர்ந்த ஆத்மா ஆவார். ஆனால் அவருக்கு பூஜை எப்படி ஏற்படும்? பக்தியும் அவசியம் நிகழ வேண்டும் அல்லவா? இறைவனுக்கு நம்மள மாதிரி பிசிக்கல் பாடி கிடையாது. சதா நிராகாரி, சதா சிவ். அவருக்கு பூஜைக்காக தான் லிங்கம் வச்சு வழிபாடுகள்ல நடக்குது. சிவ பூஜை அப்படிதான் நடக்குது. லிங்கத்தை வச்சுதான் பண்றாங்க. ஏன்னா லிங்கத்துக்கு வந்து உருவம் இல்லை, மனித உருவம் கிடையாது. இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவர். அதனுடைய நினைவு சின்னம் தான் இந்த சிவலிங்கம். அரை கல்பம் ஞானம், அரை கல்பம் இரவு, அதாவது பக்தி. சத்தியுகம் திரேதாயுகத்துல ஞானத்தினுடைய பிராப்த கர்மா இருக்கும். அப்ப அத பகல்னு சொல்றோம், பிரம்மாவுடைய பகல். அடுத்த அரைக்கல்பம் பிரம்மாவுடைய இரவு. அங்க வந்து பக்தி இருக்கும். இதுல யாரு சொல்றாங்க? சாக்ஷாத் சிவ பரமாத்மா தான் சொல்றாரு. ஏன்னா அவர்கிட்ட தான் முழு ஜாதகம், எல்லாரோட ஜாதகம் இறைவன் கையில இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சிவபாபாவை டைரக்டா கேளுங்க. முரளி மூலமா அவர் பதில் சொல்வாரு. இப்பொழுது சங்கம யுகத்துல நீங்கள் ஞானத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். சத்தியுகத்துல இந்த ஞானம் இருக்காது. அதனால்தான் இதை புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகின்றது. இப்ப நடப்பது புருஷோத்தம ஆத்மா உத்தமமாக மாறக்கூடிய சங்கம யுகமாகும். அனைவரையும் புருஷோத்தமர்களாக இறைவனை மாற்றுகின்றார். உங்களது ஆத்மா எவ்வளவு தூரத்திற்கு செல்கின்றது? உங்களுக்கு குஷி இருக்கின்றது அல்லவா? அவர்கள் தங்களுடைய கலையை வெளிப்படுத்தும் பொழுது அதிகம் செல்வம் அடைகின்றனர். இந்த மாதிரிலாம் போயிட்டு வராங்கல்ல, நிலாவுக்கெல்லாம் போயிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு நிறைய பைசா வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் அடையட்டும். ஆனால் அவை அனைத்தும் கூட வருமா? சயின்ஸ்ல எவ்வளவு தலையை உடைச்சு படிச்சு
எல்லாமே இந்த ஒரு பிறவிக்கு தாங்க. ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், டஃப் தான், நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணா இந்த பர்த் நல்ல லைஃப் வாழலாம். ஆனா நெக்ஸ்ட் பர்த்துக்கு வருமா கூட வராது. நம்ம படிக்கிற படிப்பும் வராது, லௌகீக படிப்பு. நம்ம வச்சிட்டு இருக்கிற பணமும் நம்ம கூட வராது. திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உழைக்கணும். சத்தியுகத்துல போனோம்னா அடுத்த பர்த் யார் எடுத்தாலும் சரி, இங்கேயே எடுத்தா கூட முதல்ல இருந்து படிக்கணும், முதல்ல இருந்து உழைக்கணும். ஆனால் இவை அனைத்தும் கூடவே வராது என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். மனுஷங்க இறந்துட்டா என்ன எடுத்துட்டு போறாங்க? பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு சொன்னாரு, காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. ஊசியில காது அறுந்து போச்சுன்னா ஒரு ஸ்டிச்சிங் கூட போட முடியாத, நூலை நுழைக்கவே முடியாத, அப்படிப்பட்ட ஊசிய யூஸ்லெஸ், உபயோகமே செய்ய முடியாத அந்த ஊசியை செத்துட்டா கூட எடுத்துன்னு போக முடியுமா அடுத்த பர்த்துக்கு? முடியுமா? 24 மணி நேரம் கூட இருந்த உடம்பே நம்ம கூட வரப்போறது இல்லை, ஊசியா வரப்போகுது. அதனால என்ன பண்ணணும்? எது வரப்போகுதோ அதில் அட்டென்ஷன் வைக்கணும். இந்த படிப்பு நம்ம கூட வரும், ஞானம் வரும், யோகா பண்ணா கிடைச்ச சக்தி நம்ம கூட வரும், தாரணை பண்ணா வரக்கூடிய குணங்கள் நம்ம கூட வரும் சம்ஸ்காரமாக. அதனால இந்த ஞானம், யோகம், தாரணை, சேவைனால பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம கூட வரும். ஞானம், குணங்கள், சக்திகள், பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், இந்த 4 தான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறோம். வேற எதுவும் கூட வராது. ஞானம் வேணும்னா ஒழுங்கா படிக்கணும், சக்திகள் வேணும்னா யோகா பண்ணணும், குணங்கள் வேணும்னா தாரணை பண்ணணும், பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா சேவா பண்ணணும். வேற எது கூட வரும்? எதுவுமே கூட வராது. இந்த உடம்பு கூட கூட வராது. அவ்வளவுதான், இதோட கணக்கு முடிஞ்சிடும். இந்த பர்த்தோட எந்த ரிலேஷன்ஸும் வரமாட்டாங்க, வீடு வாசல் எதுவும் வராது. ஆத்மா தனியா வந்தேன், போகும்போது தனியா தான் போகணும். ஆனா என்ன, இந்த சூக்ஷ்மமான செல்வங்கள் நம்ம கூட வரும். ஞானம், யோகம், தாரணை, சேவையினால கிடைக்கக்கூடிய ஞானம், சக்திகள், குணங்கள், ஆசீர்வாதங்கள், இந்த 4 அவசியம் நம்ம கூட வரும். மற்ற அனைத்தும் அழியக்கூடியவை ஆக்கும், அதெல்லாம் வராது. இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு மதிப்பான வைரங்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த வைரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஞானம் தான் குறிக்குது. ஞான ரத்தினங்களை பாபா கொடுக்கிறார்ல, இது வைரம் போல வேலை செய்யுது. இதன் மதிப்பு யாராலும் கணக்கிட முடியாத, குபேரனோட கசானா கடவுள் கொடுக்கிறாரு, மதிப்பே போட முடியாதுங்க. ஒவ்வொரு வாக்கியமும் லட்சக்கணக்கான ரூபாயாகும். நீங்கள் எவ்வளவு காலமா இந்த கிளாஸ் கேட்குறீங்க? ஃபீஸ் கட்ட சொன்னா எவ்வளவு கட்ட போறீங்க? ஒரு சென்டென்ஸ் லட்சக்கணக்கான ரூபானா ஒரு 4 பேஜ்ல எத்தனை சென்டென்ஸ் இருக்கு? இப்போ கோடிக்கணக்கில் ஆகும்ல. ஒரு முரளியோட விலை கோடிக்கணக்கில் இருக்கு. ஒரு 10 கோடி வச்சுக்கோங்க. 10 முரளி எடுத்தாங்கன்னா 100 கோடி வருமானம். ஆனா யோசிச்சு பாருங்க, கையில காசு கிடையாது, ஆனா வருமானம் பிறவி பிறவியா கூட வரக்கூடிய வருமானம் இது. எவ்வளவு காலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டே வருகின்றீர்கள். கீதையில் எவ்வளவு மதிப்பான படிப்பு இருக்கின்றது. இந்த ஒரே ஒரு கீதையைத்தான் மிகவும் மதிப்பானது என்று கூறுகின்றார்கள். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத் கீதா ஆகும். அவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அதனுடைய பொருளை உணரவில்லை. கீதை படிப்பதனால என்னதான் கிடைக்க போகுது? அதுவும் மனிதர்கள் சொல்லி மனிதர்களால் எழுதப்பட்ட கீதையில என்ன கிடைக்க போகுது? என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். இதுல லாபம் இருக்கு. கடவுளை நினைக்கிறதுனால ஆத்மா தூய்மையாகும். அந்த கீதை படிச்சா என்ன ஆகும்? என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்று இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார். ஆனால் கீதையை படிக்கலாம்,
ஒருவருக்கு கூட தந்தையிடம் தொடர்பு கிடைக்காத அந்த கீதை படிக்கிறதுனால. ஏன்னா அந்த கீதையில தந்தையை சர்வ வியாபி, ஈஸ்வர் சர்வ வியாபி என்று கூறிவிட்டனர். பாவனமாக ஆகவும் முடியாது. இப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணுடைய சித்திரம் உங்கள் முன்பாக இருக்கின்றது. இவர்கள் தேவதைகள் என்று கூறப்படுகின்றார்கள். ஏனெனில் தெய்வீக குணங்கள் அவர்களிடம் இருக்கின்றன. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆகி அனைவரும் தங்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும். புது உலகத்துல இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். இவ்வளவு பாப்புலேஷன்லாம் சத்தியுகத்துல இருக்காதுங்க. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் எங்க போவாங்க? நம்ம வீட்டுக்கு தான். தங்களது வீட்டிற்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தந்தையும் ஆச்சரியமான கல்வியை கற்பிக்கின்றார். அதன் மூலமாக நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவ நிலையை அடைகின்றீர்கள். தேவதையாகவே சாட்சாத் மாறுகின்றீர்கள். மிக உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். ஆக இப்படிப்பட்ட படிப்பின் மீது எந்த அளவிற்கு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத பாருங்க. எவ்வளவு ஹையஸ்ட் படிப்பு இது. எவ்வளவு கவனமா படிக்கணும். கல்பத்திற்கு முன்பு யார் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தி இருந்தார்களோ அந்த அளவிற்கு இந்த கல்பத்திலும் செலுத்துவார்கள் என்பதை புரிந்திருக்கின்றீர்கள். தெரிந்து விடுகின்றது. சேவை செய்திகளை கேட்டு தந்தை குஷி அடைகின்றார். அந்த ஜோன்ல நிறைய சேவை நடக்குது, இந்த சென்டர்ல நிறைய சேவை நடக்குது, கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தந்தைக்கு ஒரு பொழுதும் கடிதம் எழுதவில்லை எனில் அவங்களுடைய புத்தி யோகமானது ஒன்றுக்கும் உதவாத பொருட்களின் பக்கம் சென்று விட்டதாக தந்தை நினைத்து கொள்வார். நம்மளை விட உங்களுக்கு பொருள் தான் பெருசு இல்ல, அதான் லெட்டர் கூட போட மாட்டேங்கிறீங்க. தேக அபிமானம் வந்துடும். அப்புறமா தந்தையை மறந்து விட்டனர். அதனால்தான் லெட்டர் போடுறதுக்கு கூட டைம் இல்லை. சிவபாபா விட மனுஷங்க முக்கியமாயிட்டாங்கல்ல. இல்லையெனில் சிறிது சிந்தித்து பாருங்கள். இப்ப லௌகீகத்துல லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, அப்படிதானே? ஆனா ஒரு சிலர் என்ன ஆயிடுது அப்படின்னா, மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா யோசிக்கிறாங்க, அப்பா அம்மா சொன்னவங்களே பண்ணிருக்கலாமோ, அரேஞ்ச் மேரேஜே பண்ணிருக்கலாமோ, அந்த மாதிரி தாட்லாம் வருது. தங்களுக்குள்ள ஆக்சுவலா அன்பாதான் இருக்கணும், சில நேரங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்ப எண்ணங்கள் மாறி விடுகின்றன. பிறகு மனைவியை அடிக்க ஆரம்பித்து விடுகின்றனர். இவங்களாலதான் நம்ம அப்பா அம்மாவை பகைச்சுக்கிட்டோம், கடைசியில நம்மளுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்படிலாம் கோவம் எல்லாம் அந்த ஒய்ஃப் மேல திரும்புது. அந்த ஒய்ஃபை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா எங்க போகும்? அவங்களும் அங்க வீட்டுல இருந்து பகைச்சிட்டுலாம் வந்திருக்கு. இது உங்களுக்கும் அவருக்குமான லவ் மேரேஜ். தந்தை உங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஆனா இங்க என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை உங்க ஹஸ்பண்ட் மூலமா வராது. அதாவது சிவனை மேரேஜ் பண்ணிட்டீங்க, பத்தியாக பரமேஸ்வரனை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை பரமேஸ்வரன்றது வராது. ஆனா அவருக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க மூலமா வரும். நீங்கள் சுயமாகவே அறிமுகம் அடைவது கிடையாது. தந்தை வர வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுது உலகம் பழசாக ஆகின்றதோ அப்பொழுதுதான் சிவ தந்தை வர வேண்டியதாக இருக்கின்றது. எதுக்காக வராரு பூலோகத்துக்கு? மேலேயே நிம்மதியா சிவனேன்னு இருக்கலாம்ல. நாம கூப்பிட்டது ஒரு காரணம், அவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு.
இந்த பழைய உலகத்தை புதிய உலகமா ஆக்குறது அவசியமா அவருக்கு தோன்றதுனாலதான் வந்திருக்காரு. சங்கம யுகத்துல தான் வந்திருக்காரு. புது உலகை ஸ்தாபனை செய்வதுதான் தந்தையினுடைய கடமையாகும். லௌகீகத்துல கூட தந்தை வீடு கட்டி தராங்கல்ல, அது தந்தையோட கடமை. அது மாதிரி சிவ் பாபா உலகத்தின் தந்தை. அவர் உலகத்தையே மாத்தி கொடுத்துட்டு போறாரு. இது அவருடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்கி விடுகின்றார் எனில் இப்படிப்பட்ட தந்தையின் மீது எவ்வளவு அன்பு செலுத்தணும். உங்ககிட்ட இருந்து பலனே எதிர்பார்க்காம, நல்லா தெரியும் சத்தியத்துக்கு போனோடனே மறந்துடுவீங்கன்னு. நன்றி மறப்பதுல நம்பர் 1 தேவதைகள் தான். தெரிஞ்சே அவர் என்ன பண்றாரு, உங்களுக்காக சொர்க்கத்தை படைச்சு கொடுத்துட்டு சிவனேன போய் மறைத்தல். சத்தியகம் திரைத்தாயகத்துல அமைதியா உட்காந்துருவாரு. யாரும் நாமளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவரும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாரு, நிம்மதியா இருப்பாரு. அப்ப இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சு கொடுத்து ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து கூட கீழே இறங்கினவங்களை தேவதையா மாத்தி கொடுக்குறாரே. எப்ப பார்த்தாலும் துக்கம் அசாந்தி நிறைஞ்ச உள்ளத்தை சுகம் சாந்தி நிறைஞ்ச உள்ளமா மாத்தி கொடுக்குறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தேங்க்ஸ் சொல்றீங்க? சத்தியத்துக்கு போனா மறந்துடுவீங்க, தேங்க்ஸ் சொல்ல போறது இல்லை. ஆனா சங்கமயத்துல ஞாபகம் இருக்குல்ல, தேங்க்ஸ் சொன்னோமா? எத்தனை நாள் சொல்றோம்? இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை முறை தேங்க்ஸ் சொல்றோம்? பிறகு பாபா நான் மறந்து விட்டேன், உன்னையே மறந்துட்டேன்னு எங்க சொல்றீங்க? சத்தியத்தை போய் மறக்க போறதுங்க, அது ட்ராமா. இங்கேயே மறந்துட்டேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? சொல்லாமா அப்படி? எவ்வளவு உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையாக இறைவன் இருக்கிறார. அவரை விட உயர்ந்தவர் உலகத்துல யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலைய உடைச்சுக்கிறாங்க தெரியுமா? பரிகாரம் செய்யறாங்க. எவ்வளவு பொய் ஏமாற்றம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு இந்த உலகத்துல. முக்தி கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க தெரியுமா? பக்தி மார்க்கத்துல மகரிஷி போன்றவர்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கு. நிறைய மகரிஷி வாழ்ந்திருக்காங்க. அரசாங்கம் கவர்மெண்டே 10 ஏக்கர் 20 ஏக்கர்லாம் கொடுக்குது அவங்களுக்கு. அதற்காக அரசாங்கம் எந்த சமய பற்றுதல் இல்லாதது என்று கிடையாது. சொல்லிக்குது நாங்க எந்த சமய பற்று இல்லாதவர்கள் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க, செக்குலர் கவர்மெண்ட்னு. அப்புறம் எப்படி 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் கொடுக்குறீங்க? அது செய்யலாமா? இதுல சில அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சமய பற்று உடையவர்களாக இருக்கிறாங்க. இது அவங்க செய்யறாங்க. சிலர் சமய பற்று இல்லாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுல எல்லாம் இதெல்லாம் வாங்குறது கஷ்டம். ஆந்திரால இதெல்லாம் நிறைய செய்யறாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேட்டு ஒரு மாதிரி இருக்கு. அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிலர் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. செக்குலர் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க சில ஸ்டேட்ல. மதம்தான் சக்தி மிகுந்தது என்று கூறப்படுகின்றது. ரிலீஜியஸ் இஸ் மைட் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களிடம் சக்தி இருந்தது அல்லவா? முழு பாரதத்தையும் அடிமைப்படுத்தி விட்டனர். இப்பொழுது பாரதத்துல எந்த சக்தியுமே கிடையாது. பாரத நாடு எப்படி இருக்கு பாக்குறீங்கல்ல? மத்த நாட்டை விட என்ன சொல்றது, அப்படி இருக்கு பாரத நாடு. எவ்வளோ சண்டை சச்சரவு நிறைஞ்சு இருக்கு. இதே பாரதம் ஒரு காலத்துல பிசிக்கலாகவும் பொன் விளையும் பூமியா இருந்தது. மனசால பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா தேவதைகளும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உண்மையான அன்பு, உண்மையான இனிமை தன்மை, பணிவு, ஸ்நேகம் எல்லாமே நிறைஞ்ச பாரத நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு? எவ்வளோ சண்டை, எவ்வளோ விகாரங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். தந்தை எப்படி இங்க வந்திருக்கிறாரு இது யாருக்குமே தெரியாத. எங்க ரொம்ப துக்கம் இருக்கவங்க தானே கடவுள் கூட வருவாரு. அதுவும் அவர் படைச்ச உலகம் எப்படி இருந்தது? சுகம் சாந்தி நிறைஞ்ச 100%
சுகம் சாந்தி நிறைஞ்ச உலகத்தை படைச்சிட்டு இப்படியே அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு இங்கதான் வந்திருக்காரு. மற்ற நாட்டுல கூட இவ்வளோ சண்டை கிடையாது, இங்கதான் ரொம்ப இருக்கு. இந்த ஜாதி மத பிரச்சனை, மொழி பிரச்சனையை விட இனப்பிரச்சனை அதிகமா இருக்கு. ஆனா எல்லாரும் ஆத்மா, ஆத்மால ஒன்றும் இல்லை அப்படின்றது சொல்றது கூட ஆள் இல்லை. சிவபாபா தான் பிராணேஸ்வர் பிராண தானம் கொடுக்கிறாரு. எங்கு பெரிய மீன்கள் உள்ளனவோ, அதாவது மகத தேசத்தில் வராரு. மகத நாடு எது? பாரத நாடு. இது உங்களுக்கு தெரியும். அனைத்தையும் சாப்பிடும் நிலையில் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு மீனை மட்டும் சாப்பிடல, விட்டா மனுஷங்களே சாப்பிட்டுருவாங்க போல இருக்கு. அப்படி இருக்கிறாங்க. எல்லா மிருகங்களையும் சாப்பிட்றாங்க. அனைத்தையும் விட உயர்ந்த வைஷ்ணவமாக பாரத நாடு இருந்தது. முதல் 2 யுகத்துல நான்வெஜ் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? சத்தியுகம் திரேதா யுகத்துல மனுஷங்க மட்டும் இல்லைங்க, மிருகங்களோட கண்ணுல இருந்து கூட ஒரு டிராப் கண்ணீர் வராது, ஒரு டிராப் பிளட்டை பார்க்க முடியாது. 2 யுகத்துல பிளட்டை பார்க்க முடியாது, கண்ணீரை பார்க்க முடியாத. அதுதான் உயர்ந்த வைஷ்ணவ குலம். அது வைஷ்ணவ ராஜ்யம் தானே, அங்க இதெல்லாம் இருக்காது. இந்த மகான் தூய்மையான வைஷ்ணவ தேவி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவி தேவதைகள் எங்க இருக்கிறாங்க இப்ப? ஆனா இங்க என்னென்னலாம் சாப்பிட்றாங்க பாருங்க. அதே பாரத நாடு தான். சத்தியுகம் திரேதாயுகத்துல வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டவங்க இப்ப கலியுகம் எண்டுல என்ன சாப்பிட்றாங்க? எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. மனித மாமிசம் சாப்பிடுவர்களாகவும் ஆகிவிடுகின்றனர். ஆனா பாரத நாட்டுல அப்படி சாப்பிட்றாங்களே, எங்கேயோ நடந்திருக்கு போல. நம்மளுக்கு தெரியல. மனித மாமிசம் கூட எங்கேயோ யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. பாரதத்தின் நிலைமை இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷங்களே கடிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நிலைமை வந்திருக்கும் போல. நம்மளுக்கு தெரிஞ்சு நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஆடு மாடுலாம் சாப்பிட்றாங்கன்னு தெரியும். ஆனா மனுஷ கறியை கூட சாப்பிட்றாங்களாமே. அவரு மேல இருந்து எங்கேயோ பார்த்துருக்காரு, யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அதான் சொல்றாரு. அவர் ஏன் போய் சொல்ல போறாரு? பாரதத்தோட நிலைமை பார்த்தீங்களா? மனுஷ கறியை சாப்பிட்ற நிலைமைக்கா வந்திருக்கு பாரத நாடு. இப்படி ஒரு உலகத்தையா நாம படைச்சிட்டு போனோம். பார்த்தா இப்படி மாத்தி வச்சிருக்கிறீங்க. கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாரா? இப்போ உங்களுக்கு முழு ரகசியத்தையும் புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். மேல இருந்து கீழே வரைக்குமான முழு ஞானமும் கொடுக்கின்றார். முதலில் நீங்கள் தான் இந்த பூமியில் வந்தீர்கள். நம்ம தான் ஃபர்ஸ்ட் பூமிக்கு வந்தோம். பிறகு மனிதர்கள் விரக்தி அடைகின்றனர். இப்ப ரொம்ப டிப்ரெஷன் கேஸ் அதிகமாயிட்டு இருக்கு. முக்கியமா பாரத நாட்டுல அதிகமான டிப்ரெஷன் இருக்கு. இப்ப குறுகிய காலத்துல அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இன்னும் போக போக என்ன நடக்கும்? இது பீக்ல தாங்க போகும். ரொம்ப பயப்படுற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரப்போகுது. இனிமேதான், இன்னும் ஸ்டார்டே ஆகல, அதுக்கே இவ்வளோ டிப்ரெஷனு. இன்னும் அதெல்லாம் வந்தா என்ன பண்ண போறீங்க? எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? அந்த லாஸ்ட் சீனெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறாங்க பாருங்க. அந்த லாஸ்ட் சீனை ஃபேஸ் பண்ண முடியாது, டஃப்பா இருக்கும். ஒரு மரணத்தை ஃபேஸ் பண்றதே இப்படி இருக்கு, கோடிக்கணக்கில் மனுஷங்க சரீரம் விடுவாங்க. சொர்க்கத்துல பாருங்க எவ்வளோ சுகம் நிறைஞ்ச பூமியா இருக்கும். லட்சியத்திற்கான இந்த அடையாளத்தை பாருங்கள். இவை அனைத்தும் குழந்தைகளாகி நீங்கள் தாரணையும் செய்ய வேண்டும். பேட்ஜ் சொல்றாரு. அதுலதான் அந்த நம்மளோட லட்சியம் இருக்கு பேட்ஜ்ல. எவ்வளவு உயர்ந்த படிப்பு பாருங்க. இந்த படிப்பை படிக்கிறதுனால லக்ஷ்மி நாராயணாவே ஆகலானா எவ்வளவு ஹையஸ்ட் படிப்பு இது. தந்தை எவ்வளவு தெளிவா ஞானத்தை புரிய வைக்கின்றார். மாலையின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார்.
மேலே மலராக சிவ் பாபா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தண்டு, அதுக்கப்புறம் மேருன்னு சொல்லுவாங்க. அது 2, பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு சொல்லலாம். இல்லற மார்க்கம், துறவற மார்க்கத்தினர் மாலை உருட்டுவது அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. மாலை இல்லறத்துல இருக்கிறவங்க தான் உருட்டுறாங்க. இது தேவதைகளுக்கான மாலையாகும். அவர்கள் எவ்வாறு ராஜ்யத்தை அடைந்தனர்? வைஜெயந்தி மாலை அப்படின்னா வெற்றி பெற்றவர்களுடைய மாலை. இந்த தேவதைகள் எப்படி வெற்றி பெற்றாங்க? எப்படி ராஜ்யத்தை அடைந்தார்கள்? உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். சிலர் அச்சமற்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றனர். சிலருக்கு ஞானத்தை சொல்றதுக்கே பயமா இருக்கு. சிலர் தைரியமா பேசுறாங்க. அவங்க சொந்த சரக்கு இல்ல, கடவுள் சொன்னதானே சொல்ல போறாங்க, அது எதுக்கு பயப்படணும்? தைரியமா சொல்றாங்க. வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வேற யாரும் கூற முடியாத விஷயத்தை கூறுகின்றோம். சிவ் பாபாவை தவிர இந்த விஷயம் வேறு யாரும் அறியவே இல்லை. அவர்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது யார்? எப்படி இவங்க தேவதை ஆனாங்க? யார் இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தது? மிகவும் அழகாக சுவையுடன் புரிய வைக்க வேண்டும். இவர்கள் 84 பிறவிகளை எப்படி எடுக்கின்றார்கள்? தேவதைகள், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் எப்படி ஆகின்றார்கள்? தந்தை எவ்வளவு பெரிய எளிய ஞானத்தை கூறுகின்றார். மேலும் தூய்மையாகவும் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். முழு உலகத்திலும் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் நீங்கள். தந்தை உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றார். வள்ளல் அல்லவா? அவர் எதையும் பெறுவது கிடையாது. நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? இங்கேயே தேங்க்ஸ் சொல்றது இல்லை. அவரை நினைங்கன்றாரு, நினைக்கிறது இல்லை. அவருக்கு என்ன லாபம்? நாம கடவுளை நினைச்சா நம்ம பாவம் தான் நம்மளை விட்டு போகும். நம்ம மனசு தான் ரிலாக்ஸ்ட் ஆகும். நம்ம மனசு லேஸ் ஆகும். குஷி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். கடவுளை நினைச்சா அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. பலனை எதிர்பார்க்காம சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களது படிப்பிற்காக பரிசு இதுதான். இவ்வாறான பரிசு வேற யாரும் கொடுக்க முடியாது. நல்லா படிச்சா ஒரு சைக்கிள் கொடுக்குறேன். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நல்லா படிச்சா உனக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி தரேன், நிறைய மார்க் வாங்குங்க, பைக்கே வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்றாங்க. சிவபாபா சொல்றாரு, நல்லா படிச்சா சொர்க்கத்தையே தரேன். இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? எந்த பேரண்ட்ஸ் ஆவது? நல்ல அரண்மனை, தங்க மாளிகை தரேன், தங்க புஷ்ப விமானம் தரேன்னு சொல்றாரு. படிங்க, அதுதான் மெயின். புருஷார்த்தம் பண்ணுங்க, ஆத்மாவை கிளீன் பண்ணுங்க, அதான் மெயின். ஞானம், யோகால இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி பரிசு வேற யாராவது தருவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆக இப்படிப்பட்ட தந்தையை ஏங்க அன்பா நினைக்க மாட்டேங்கிறீங்க? சில அமிர்த வேலையில பார்த்தா ஒவ்வொருத்தரோட போஸ்ட் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? வேண்டாம் வெறுப்பா நினைக்க உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அன்பா நினைங்க. கடவுளுக்கு என்ன கொடுக்க முடியும்? நீங்க கொடுத்தாலும் வாங்குறதுக்கு அவர் கையே கிடையாது. ஆனா அன்பு கொடுக்கலாம்ல. அன்பா மனசால உள்ள முருகி, அந்த அன்புல மூழ்கி, இறை அன்புல மூழ்கி நீங்க உங்களுடைய உள்ளபூர்வமான அன்பை கொடுக்கலாம்ல. அது மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அந்த அன்புக்கு தான் கடவுள் அடிமையா இருக்கிறாரு. வேற எதுவும் அவர் கொடுக்க முடியாத. லௌகீக தந்தையை முழு பிறவியிலும் நினைக்கிறீங்க. பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் லௌகீக பேரண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு. பரலௌகீக தந்தையை ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அந்த மாதிரி ஏங்க? ஆத்மாவுடைய தந்தை எத்தனை பிறவி எடுத்தாலும் அவருதான் தந்தை. இந்த வேஷத்தோட தந்தையை இவ்வளவு நினைக்கிறீங்களா அன்பா? இந்த உங்க உயிரோட தந்தையை ஏன் அப்படி நினைக்க கூடாது? கேட்கணுமா கேட்க கூடாதா?
யுத்த மைதானம். யுத்த மைதானம் நடந்துட்டு இருக்கு. தூய்மை ஆவதற்கு நேரம் தேவைப்படுகின்றது என்று தந்தை புரிய வைக்கின்றார். எல்லாரும் உருகி நினைச்சா அப்புறம் எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆயிட்டா அது வேற பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்ல, நீங்க எப்படி நினைக்கணுமோ அப்படி நினைங்க இல்லையா. சுத்தமா நினைக்கலன்னா திரேதாயுகத்துக்கும் ஆள் வேணும் இல்ல. எல்லாரும் சத்தியத்துக்கு வந்துட்டா என்ன பண்றது? உங்க இஷ்டம். நீங்க எப்படி நினைக்கணுமோ அப்படி நினைங்க. நம்ம அதுக்கு ஒரு பதவி போட்டு கொடுத்துடலாம், அவ்வளவுதான். யுத்தம் முடிவடைகின்ற நேரம் ஆகின்றது. யார் ஆரம்பத்தில் வந்தார்களோ, ஆரம்பத்துல வரணும்னா 100% அட்லீஸ்ட் ஒரு 75 அண்ட் அபோவ் மார்க் வாங்கியிருந்தாதான் சத்தியத்துல ஃபர்ஸ்ட் வர முடியும். அவங்க முழுமையான பாவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. 100 மார்க்குக்கும் 75 மார்க்குக்கும் வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. மாயையின் யுத்தம் மிகவும் ஜோரமாக நடைபெறுகின்றது என்று சிவபாபா சொல்கின்றார். நல்ல நல்ல குழந்தைகளை கூட மாயை வென்று விடுகின்றது. அந்த அளவிற்கு பலசாலியா மாயா இருக்கு. யார் கீழே விழுந்து விடுகின்றார்களோ பிறகு அவர்கள் இந்த மாயாவோட நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இருக்குல்ல, அந்த யுத்தத்துல சில பேர் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துட்டா அவங்க முரளி கேட்க முடியுமா? இந்த சிவபாபா வேற முரளியில பயங்கரமா பேசுவாரு. இப்ப அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த முரளியில பாபா சொல்றதை கேட்டுட்டு டெய்லி கிளாஸ்க்கு வர முடியுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாரு இல்லையா. அதனால கொஞ்சம் மன சங்கடம் ஏற்படும் அவங்களுக்கு. அதனால பாபா விட்டு போனவங்க திருப்பி வர்றதுக்கு தயங்குறதுக்கு முரளியே ஒரு காரணம். ரெண்டாவது நம்ம பிராமண பரிவாரம், அவங்க அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், இனிமே சென்டருக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒரு சில பிகேஸ் அப்படி இருக்கிறாங்க. நாம அப்படி இருக்கலாமா? நாம எப்போ மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அப்பதான் கடவுள் நம்மளுடைய தவறுகளை மன்னிப்பாரு. நாம நினைக்கிறோம் ஸ்ரீபாபா நம்மளுடைய தவறுகளை மன்னிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனா நாம மற்றவங்களுடைய தவறுகளை மன்னிக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஆனா கர்ம பிலாசபி என்ன சொல்லுது? நான் என்ன செய்யறேனோ அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னா நான் மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த பரந்த உள்ளம் உடையவனாக இருக்க வேண்டும். சிலர் உங்களுக்காக தான் சென்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க பாருங்க. எல்லாரும் வீக்கேஸ் சொல்லல, யார் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக சொல்றாரு. சரி, தவறு நடந்துருச்சு, ஏதோ பாபா விட்டு போயிட்டாங்க, போயிட்டு பல வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுவீங்க? எப்படி வரவேற்பீங்க? யோசிச்சு பாருங்க. மன்னிக்க முடியுமா அவங்களால? மன்னிச்சிடுங்க. மன்னிப்போம், மறப்போம், அவ்வளவுதான். சென்டருக்கு வருவது கிடையாது எனும் பொழுது அவங்க எப்படி அறிஞ்சிக்க முடியும்? மாயை முற்றிலும் ஒரு பைசாக்கு புரோஜனம் இல்லாம ஆக்கிடுது அவங்கள. அவங்களோட டோட்டல் பேலன்ஸ் ஞானம் யோகம் தாரணை சேவையில 10 வருஷம் இருந்திருக்கலாம், 5 வருஷம் இருந்திருக்கலாம். ஆனா எல்லாமே கேன்சல் ஆயிடுது, நில் கணக்குல வந்துடும். அப்ப அவங்க வராங்க அப்படின்னா அந்த முரளி கேட்டாதான் அந்த ஆத்மா விழிப்புணர்வு ஏற்படும். சஞ்சீவினி மூலிகை இந்த முரளி தான். அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டு விடுகின்றனர். பாபா விட்டு போனா அடுத்து என்ன பண்ண போறாங்க? அதான் பண்ண போறாங்க. யாராவது புத்திசாலி குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். நீங்கள் மாயையிடம் எவ்வாறு தோல்வி அடைந்தீர்கள்? பாபா உங்களுக்கு என்ன கூறுகின்றார்? நீங்கள் எங்கு சென்று கொண்டு இருக்கின்றீர்கள்? இவர்களை மாயா விழுங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை பார்க்கின்றீர்கள் எனில் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாபா சொன்னது செய்யணும். காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. மாயை முழுவதுமாக விழுங்கி விடக்கூடாது. இந்த மலைப்பாம்பு சிலதெல்லாம் முழுங்குது. நீங்க முழுங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஃபுல்லா முழுங்கிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாதுல்ல. மீண்டும் விழிப்படைந்து விட வேண்டும். இல்லையெனில் உயர்ந்த பதவி அடைய முடியாது.
அப்படியாவது உயர்ந்த பதவி வாங்கணும், அப்படி சொல்லியாவது அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. இது ஒரு தாயோடைய அன்பு சொல்லுது இல்லையா? யார் மாயாயிட்ட மாட்டிட்டாங்களோ அவங்கள காப்பாத்துங்க. சிலர் அப்பாவே புரிஞ்சிக்கல, மாயாட்ட போய் மாட்டுறாங்க, பாபா விட்டு போயிடுறாங்க. ஏங்க நீங்க இப்பெல்லாம் கிளாஸ்க்கு போறதில்ல அப்படின்னு யாராவது கேட்டா பாபாவையே நெகட்டிவா பேசுறாங்க. சத்துகுருவை நிந்தனை செய்கின்றார்கள். சத்துகுருவை நிந்தனை செய்தா உயர்ந்த பதவி கிடைக்காது. போனது அவங்களோட வீக்னஸ்னால. இருந்தாலும் அந்த தாயோட உள்ளம் துடிக்குது. நம்ம வீட்டுலாம் சொல்றாரு அவங்கள போய் காப்பாத்துங்கன்னு. ஆனா இந்த போனவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நம்மளை பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. என்னதான் செய்யறது? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். தந்தையிடம் அமைதிக்கான கலையை கற்றுக்கொண்டு இந்த எல்லைக்குட்பட்ட உலகிலிருந்து தூரமாக விலகி எல்லைக்கு அப்பால் செல்ல வேண்டும். தந்தை நமக்கு எவ்வளவு அற்புதமான ஞானம் கொடுத்து எவ்வளவு உயர்ந்த பரிசு கொடுக்கின்றார் என்ற ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். அதாவது குஷியில இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அச்சம் அற்றவர்களாக ஆகி மிகவும் ஞானம் அன்பு நிறைந்த வழிமுறையில் சேவை செய்ய வேண்டும். மாயையின் யுத்தத்தில் பலசாலியாக ஆகி வெற்றி அடைய வேண்டும். முரளி கேட்டு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மற்றும் அனைவரையும் விழிப்படைய செய்ய வேண்டும். வரதானம். பரம பூஜைக்கு உரியவராகி பரமாத்மாவின் அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. பரம பூஜைக்கு உரியவராகி பரமாத்ம் அன்பின் அதிகாரத்தை அடையக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுக. நான் பூஜைக்குரிய ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கின்றேன் என்ற இந்த நினைவை சதா வாழ்வில் கொண்டு வாருங்கள். அப்பேற்பட்ட பூஜைக்குரிய ஆத்மா தான் அனைவருடைய அன்பிற்கும் உரியவர்கள் ஆவார்கள். பூஜைக்குரிய ஆத்மா அனைவருடைய அன்புக்கு உரிய ஆத்மாவா மாறுவாங்க. அவர்களுடைய ஜட மூர்த்தியும் சிலை கூட அனைவருடைய அன்பிற்கு பாத்திரமானதாக விளங்குகின்றது. சிலர் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். ஆனால் மூர்த்தியின் மீது அதிகமாக அன்பு செலுத்துவார்கள். தங்களுக்குள்ள சண்டை போட்டுவாங்களே தவிர கடவுளை நிந்தனை செய்ய மாட்டாங்க. சண்டைகள் போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் அதுல தூய்மை இருக்கின்றது. மூர்த்தியின் மேல ஏன் அன்பு செலுத்துறாங்க? சிலை மேல அதுல தூய்மையோட சக்தி இருக்குது. எனவே மனம் புத்தி சம்பூர்ண தூய்மையாக ஆகியுள்ளதா என சோதனை செய்யுங்கள். சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மை கலப்படம் ஆகாமல் உள்ளதா என்று தன்னைத்தானே கேளுங்கள். யார் அப்பேற்பட்ட சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றார்களோ அவர்களே பரமாத்ம் அன்பிற்கு அதிகாரி ஆவார்கள்.
சம்பூர்ண தூய்மையா இருந்தாதான் பரமாத்மாவுடைய அன்புக்கு முழு ரைட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கூட தூய்மையற்ற தன்மை இல்லாம பாத்துக்கோங்க. ஸ்லோகன் சொல்றாரு, ஞானம் என்ற பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்த, ஞானம் எனும் பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மத்தை புரியுதலுடன் செய்பவர்களே ஞான சொரூப ஆத்மா ஆவார்கள். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செயலும் எப்படி செய்வாங்க அப்படின்னா புரிதலுடன் செய்வாங்க. நாம இப்படி செஞ்சோம்னா அதனுடைய பின் விளைவுகள் என்ன யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுபவர்கள். ஞானம் அப்படிங்கிற பொக்கிஷத்தை தனக்குள் தாரணை செய்த ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கர்மம் இதை புரிதலுடன் யார் செய்வார்களோ அவர்களே ஞான சொரூப ஆத்மா ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.